வாங்க வாங்க வெரசா வாங்க. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் சொல்றத ஒரு தடவை கேட்டுக்கோங்க. இது அந்த ஆளோட இடம் மட்டும் இல்ல, அந்த ஆளோட கோட்டை. சரியா? நீங்க வெறும் இந்த 2 பயல்களை தான் கூட கூட்டு வந்திருக்கீங்க. கடைசியா உங்கள்கிட்ட ஒரு தடவை கேட்கிறேன், அந்த ஆளோட பேரு டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா இந்த களத்துல இறங்கலாமா வேணாமா நீங்க யோசனை பண்ணிக்கங்க. ஏய் தம்பி, நீ எந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கன்னு தெரியுமாடா? தெரியாது. நான் இங்கெல்லாம் தவழ்ந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாண்டாடா. ஏய், நான் தொழில் கத்துக்கிட்டதே இந்த ஏரியா தான். இங்க இருக்கிற ஏரியா பசங்க என்ன கண்டாலே ஒண்ணுக்கு போவானுங்க. ஏன்னா நான் பண்ண மேட்டர்லாம் அப்படிடா நடுங்குவானுங்க. ஏய், நீ பயப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி சொல்லும் போது ஐயா எனக்கு பயமா இருக்கு. டேய் இந்த பர்றா, நீ ஒன்னும் பயப்படாதடா. எனக்கு தெரிஞ்ச பையனா இருந்தா உன் மாமனார் காலில் விழுந்து அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். போதுமா? திருப்தியா? சொல்றா, நான் இருக்கேன், கவலைப்படாத. என்ன இது கூட ஒரு வகையில ஓகே தான். டேய் என்னடா ஒரு ரூபாயிலையும் காணோம்? நம்ம வரேன்னு தெரிஞ்சதோ ஓட்டானுங்கடா. ஏய் நான் பாக்குறேன், பா அப்படி வா, படா. டேய் என்னடா எவனையுமே காணோம்? ஏங்க சவுண்ட் கொடுத்தா வர போறானுங்க. ஏய், சவுண்ட் கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வேணா நீ சவுண்ட் கொடு. ஆமா, நல்ல வேகமா சவுண்ட் கொடுப்பேடா. இங்க பாருங்க, எனக்கு சண்டைனா தான் வராது, ஆனா நல்லா சவுண்ட் எல்லாம் விடுவேன். அடே வாடா, டேய் வெளியே வாடா. அவன டேய் 4 வார்த்தை சொல்லி அசிங்கமா கூப்பிடுறா. அப்பதான் கோவப்பட்டு சீக்கிரமா வருவானுங்க. இல்லாட்டி நம்மள வெயிட் பண்ண வச்சிருவானுங்கடா. டேய் வீணா போன விளக்கெண்ண வேணு, வாடா வெளியில. ஏய் இருடா, இப்போ என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? விளக்கெண்ணன்னு சொன்னேன். ஏய் இல்ல, இன்னொரு பேர் சொன்ன. என்னடா சொன்ன? வேணு. ஏன்? ஏய் இல்லப்பா, நீ அந்த பேர் சொன்ன உடனே எனக்குள்ள ஏதோ வைப்ரேஷன் ஆகுதுப்பா. சரி நீ கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வெறி வந்துருச்சு, அடிக்கிற வெறி வந்துருச்சு. கூப்பிடுறேன். டேய் வேணு, பண்ணாட பயல பரதேசி. டேய் நீ ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வயித்துக்கு சோறு திங்கிற ஆம்பளையா இருந்தா, தைரியம் இருந்தா அந்த பஞ்சாயத்து முன்னாடி வந்து நில்றா பாப்பா. வாடா வா. டேய் அது ஒண்ணு இல்லப்பா, உன் பேர் சொன்னா பையன் எங்கேயாவது போய் ஒளிச்சுப்பா, அதனால தான் போய் என் பேர் சொன்னேன். வெரி குட், சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். கூப்பிடு. டேய் என்னடா லைட் முன்னாடி வந்து நிக்கிறான், கண்ணெல்லாம் கூத்துதுடா, யாருன்னே தெரியலடா. என்ன தலை, ஆளு பல்கா வந்து நிக்கிறானே, உனக்கு பயமா இல்லையா? டேய் இவனை மாதிரி 1000 பேரை நான் பார்த்துருக்கேன்டா. நான்லாம் இவனை பத்தி பயப்பட மாட்டேன் தெரியுமா? தல, அவன் பக்கத்துல வந்ததும் உன் கையில வச்சிருக்க டூல்ஸை வச்சு அவனை ஒரே போடா போட்டுருத்தல. இவன் என்ன சாக்கடிச்ச காக்கா மாதிரி அப்படியே நிக்கிறான்? குருநாதா. குருநாதாவா? ஐயோ குருநாதா, குருநாதா என்ன மன்னிச்சிரு, குருநாதா என்ன மன்னிச்சிரு. ஐயோ எதிரி நீன்னு தெரியாம உன்னையே 4 வச்சு அடிக்க வந்துட்டேனே குருநாதா, என்ன மன்னிச்சிரு குருநாதா, மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு குருநாதா, என்ன மன்னிச்சிரு. அடி குருநாதா, அடி. என்ன மன்னிச்சிரு குருநாதா, என்ன மன்னிச்சிரு குருநாதா, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு குருநாதா. தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது குருநாதா, உங்க ஆசீர்வாதத்துல நல்லா போயிட்டு இருக்கு குருநாதா. நல்லாடுறா. என்ன இவனுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பஞ்சு, இப்ப நம்ம என்ன பண்றது? பஞ்சா இங்க இருந்து பறந்துட வேண்டியதான். இவங்களை சமாளிச்சுட்டு ஓடிடுவோம். ரொம்ப சந்தோஷம், கை கொடுங்க. அட கை கொடுங்க பாஸ், கோவப்படாதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் பார்த்திருக்கீங்க, ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள பேசிக்க வேண்டிய நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதனால நான் நாளைக்கு வரேன். ஓகே பாப்போம், பை. நின்னுட்டேன். என் குருநாதர விளக்கண்ணன்னு சொன்னல சொன்னேன். இல்ல என் குருநாதர நீ பஞ்ச பரதேசின்னு சொன்னல. ஆமா, இப்ப இல்ல. அதுவும் இல்லாம என் குருநாதரை பார்த்து நீ ஆம்பளையான்னு கேட்டலடா. ஓ ஏண்டா
என் குருநாதரை பார்த்து சூடு சொரணை இல்லையான்னு கேட்டலடா. என் ரத்தம் கொதிக்குதுடா. ஏங்க நீங்க தானே 4 வார்த்தை நல்லா அசிங்கமா கேட்க சொன்னீங்க. டேய் அதுக்காக என் குருநாதர் அப்படி கேட்பேடா? ஐயோ முருகா, இவர் உங்க குருநாதர்னு எனக்கு எப்படிக்கா தெரியா? டேய் முதல்ல என் குருநாதரை தெரிஞ்சுக்கணும். ஏண்டா எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருநாதரையே அடிக்க என்ன கூப்பிட்டு வந்தியா? டேய் குருநாதா சொல்லு, குருநாதா இவனை என்ன பண்ணணும் சொல்லு, குருநாதா சொல்லு இவனை என்ன பண்ணணும்? இவனை என்ன வேணா செய்யலாம், ஆனா இங்க வச்சு செய்யக்கூடாது. டேய் தூக்குடா அவனை. வேணாடா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. கிட்டு என்ன பயப்பட மாட்டேங்க. டேய் குத்துங்கடா அவனை. டேய் வேணாடா, விட்டுருங்கடா. அப்பா அப்பா ரொம்ப நேரமாக இந்த மாதிரி அட்டென்ஷன்லேயே நின்றுக்கிறாங்க. இதோ முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் உள்ளவங்களாம் தூங்கிட்டாங்க, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தூங்குறது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் தூங்கிடுவாங்க. எனக்கு சில டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணலான்னு தான் வந்தேன். நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். என்ன ரொம்ப போச்சு? இதோ ஸ்கூல் டீச்சரு ஸ்டூடெண்ட் ஆண்ட கேள்வி மாதிரி கேட்டுனுக்கிறீங்க. நான் என்னைக்கு உங்களாண்ட போய் சொல்லியிருக்கிறேன். ஏன் இன்னமும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. மல்லிகாவை பத்தி. மல்லிகா பத்தினா கேட்கணும்? நான் தான் எல்லாமே உங்களாண்ட சொல்லிட்டேனே. இது வரைக்கும் நீங்க சொல்லாத விஷயத்த நான் இப்ப கேட்க போறேன். ஏன் நான் எல்லாத்தையும் உங்களாண்ட சொல்லிட்டேனே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மல்லிகா உடம்புக்கு என்ன? மல்லிகா உடம்புக்கு என்னன்னா, மல்லிகா உடம்பு சரியில்லை. அதான் உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்னா இது காய்ச்சல். என்ன காய்ச்சல்? எந்த காய்ச்சலா இருந்தாலும் 2 நாளுக்குள்ள சரியாயிடும். அதே மாதிரி டைஃபாய்டோ மலேரியா மாதிரி வைரல் ஃபீவரா இருந்தா மல்லிகாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும். அப்புறம் அவ ஏதாவது பண்ணிப்பான்னு சொல்லி அவளை எதுக்காக ஏன் கூட படுக்க வச்சிருக்கீங்க? அவ என்ன பண்ணிக்குவா? எதுக்காக பண்ணிப்பா? ஏதோ இருக்கு, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியணும். அது எப்படி உங்களாண்ட நான் சொல்லுங்க. அது சொல்லிடுவேன். நான் அது சொன்னா இல்லை, சொல்றத நீங்க எப்படி அதை எடுத்துப்பீங்கன்னு தான் எனக்கு இல்லை, சொல்ல வேணாம் தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அதை வந்து ஐத்தி கேட்கறதுனால வேற வழி இல்லை, அதை சொல்லி தான் ஆகணும். ஆம்பளை பையன் விஷயமா அந்த கூட டப்பு டப்புன்னு போட்டு வச்சிடலாம். ஆனால் இது பொம்பளை புள்ள விஷயமா இருக்குது. அதான் எனக்கு ஒரு மாதிரி அதை சொன்னால் இது சரி சொல்லிடுறேன். மல்லிகாக்கு இப்போ அது வந்து அது மென்டல் ப்ராப்ளம்ங்க. ஆமாம், அது இப்போ வந்து இது அரை மென்டல் மாதிரி தான் இருக்குது பார்த்தாச்சு. அது ஒரு மாதிரி மூடெல்லாம் குழம்பி போய் அதனால அது அப்பப்போ வந்து நான் செத்து போகிறேன்னா அந்த மாதிரி சொல்லுங்குது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் அது இந்த நான் இங்கே கூட்டு வந்து அது உங்கள் கூட வேற தூங்க வச்சுன்னுக்கிறேன். உங்களானது முதல்ல சொல்லியிருப்பேன், சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு நினச்சி தான் அதை அப்படியே சொல்லாமல் அப்படியே விட்டேன். டாக்டர் ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். அதனால தான் அப்பப்போ போயின்னு. எந்த டாக்டர் கிட்ட? டாக்டர் அவர் பேர் வந்து நல்ல பேர் வருது. அது வந்து இதுவரைக்கும் வருது, இங்கே வர மாட்டேங்குது. என்னது இது? ஹாஸ்பிட்டல் பேராவது ஞாபகத்தில் இருக்கா? ஆஸ்பத்திரி பேரும் டாக்டர் பேரும் ஒரே பேர். இப்போ டாக்டர் பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி பேர் ஞாபகம் வந்துடும். ஆஸ்பத்திரி பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா டாக்டர் பேர் ஞாபகம் வந்துடும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்துடும் பார்க்குறேன், வர மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலாவது எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கா, இல்லை அதுவும் மறந்து போச்சா? அது தெரியும், அதெல்லாம் நல்லா இருக்குது. சரி, நாளைக்கு என்ன அங்கே கூட்டிகிட்டு போங்க. நான் டாக்டரை பார்க்கணும். எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? நீங்கள் இல்லைங்க, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. டே ஃபுல்லாக மல்லிகா கூட நான் தானே இருக்கேன். அவளை நான் தானே பார்த்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கணும். ஆமாம், கரெக்ட். அதனால நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு நான் அந்த டாக்டர்கிட்ட மல்லிகா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு
அதுக்கேற்ற மாதிரி நான் அவளை பார்த்துக்கிறேன். என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா? போச்சு. இது போகலாம். எப்படி போய் சொல்றாரு இவரு? அப்போ இவர் தான் மல்லிகா கர்ப்பத்துக்கு காரணமா? 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருக்காங்களா? வேதாஜி நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடணும், இல்லை ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லுவாங்க. எஸ்கேப் இது வேற. வேதாஜியை காணோம். நம்ம என்னது இப்படி பயந்து பயந்து சாவுறோம்? பேசாம வேதாஜியாண்ட உண்மையை சொல்லிடலாம். வேணாம் மல்லிகா சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்குது. அதுவே வேதாஜியாண்ட சொல்றேன்னு சொல்லியிருக்குது. இப்போ துடுக்க நம்ம போய் சொன்னா அது மல்லிகா ஏமாத்துற மாதிரி ஆயிடும். ஆனா இப்போ நான் வேதாஜி ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஐயோ கோயம்புதே. ரொம்ப ஓர கோய்ப்பிக்க வேணாம், போற வரைக்கும் போட்டும். ஏற்கனவே நம்மளுக்கு மூளை கம்மி, அது ரொம்ப கசக்க வேணாம். எஸ்கேப் நகராதா, எஸ்கேப். வேதாஜி நல்ல வேலை பார்க்கல, அவங்க வரத்துக்குள்ள அப்படியே ஓடிட வேண்டியதுதான். இங்க நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணா சத்தம் கேட்டு வேதாஜி வந்துருவாங்க. பைக்கை தள்ளினே போக வேண்டியதுதான். சம்மா வெயிட்ரா. வேதாஜி தப்பிச்சிட்டோம். ஐயோ வேதாஜி, சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ வேதாஜி அப்படின்னு நான் சொல்ல வந்ததான் சில்பாயி ஐயோ வேதாஜி வந்துருச்சு. நீங்க எங்க போனீங்க? நான் உங்களுக்கு தேடினே இருந்தேன். நான் எப்போதுமே வெளியே போகும்போது நீங்க ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா தான் எனக்கு பயங்கர லக்கியா இருக்கும். பிகாஸ் யூ லக்கி கேர்ள். இந்த நாட்டாம படத்துல சரத்குமார் சார் போகும்போது குஷ்பு முன்னால வருவாங்க, அந்த மாதிரி நீங்க காணணும்னா ஊடு ஃபுல்லா தேடினே இருந்தேன். பயங்கர ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. ஐயோ காணும்னு தேடினீங்களா இல்ல சந்தோஷப்பட்டீங்களா? நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. சத்தியமா தேடினாங்க. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. சாயந்தரம் மீட் பண்ணலாம். டாட்டா. நில்லுங்க, எங்க கிளம்புறீங்க? நான் போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீங்க? அபசகுணமா? ஆபீஸ்க்கு தான் போறேன். நைட் என்ன பேசணும் மறந்துட்டீங்களா? நாங்க பேசணும். டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னல. Who is the doctor? கரெக்ட். டாக்டரை பார்க்கணும்னு சொன்னீங்க. நான் ஆபீஸ் போற டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். கரெக்ட். டாக்டர் பார்க்கணும் சொன்னீங்கல்ல. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு என் கூட பைக்ல உட்காந்து லொங்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும்? நான் போய் டாக்டரை பார்க்கறேன். டாக்டரை பார்த்து ஃபுல் டீடைல் சொல்லி மல்லிகாக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, அவளை எப்படி ஹேண்டில் பண்றது நான் கேட்டுட்டு அவர் சொன்னது நேரம் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைடிங் பண்ணலாம். இதுக்காக நீங்க எதுக்கு ஆஸ்பத்திரி வந்து கஷ்டப்படணும்? ரொம்ப சில்லி கேர்லா இருக்கிறீங்க நீங்க. வேதாஜி என்னதுக்கு சாவி ஏத்தீங்க? இல்ல, நான் டாக்டரை நேரா பார்த்தாதான் சில சந்தேகங்களை கேட்க முடியும். அதனால நான் இப்பவே உங்க கூட வரேன். என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. யூ ஆர் கரெக்ட். டாக்டர் நேரா நீங்க பார்த்ததான் வராண்டா நீங்க கரெக்டான கீழ கேட்க முடியும். பட் என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதே. இப்போ வந்து நம்ம டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் மீட்டிங் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கிளைண்ட் வந்து போயிடுவாரு. அதனால வேலை கெட்டு போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாமே. என்ன மீட்டிங்? அதான் சொன்னேன், கிளைண்ட் மீட்டிங். அந்த கிளைண்ட் போனா போகட்டும், வேற கிளைண்ட்டை பார்த்துக்கலாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமான கிளைண்ட், பாலிசி போட போறாரு. நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பார்த்துறேன். அதை விட இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம். நீங்க என்ன ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு நீங்க ஆஃபீஸ் போங்க. நான் டாக்டர் பார்த்து பேசிட்டு வரேன். இந்த ஐடியா நல்லா இருக்குது. அதை அப்படியே பண்ணி முக்கியமான மேட்டர் நான் மறந்துட்டேன் பாருங்களேன். அந்த டாக்டரே காலையில் இருக்க மாட்டாரு, சாயந்தரம் தான் இருப்பாரு. அதனால நம்ம சாயந்தரம் தான் டாக்டரை பார்க்க முடியும். இப்போ போனோம்னு வச்சுக்கோங்களேன், டாக்டரை பார்க்க முடியாது. நான் என்ன சொல்றேன், நீங்க சாயந்தரம் ரெடியா இருங்க, நான் வரேன். போய் டாக்டரை பார்த்துறோம். சிம்பிள். ஓகேவா? என்ன வேதாஜி வர வர ஒரு மாதிரி பிஹேவிங் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே.
ஒருவேளை முதல்ல டவுட் வந்துருச்சா? சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வரக்கூடாது, 10 மணிக்கு மேலே தான் வரணும். வேதாஜி, 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 சாவி சாவி, பைக் சாவி. நீங்கள் ஓவரா ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உள்ளே போங்க, நான் சாயந்தரம் வரேன். டாட்டா. ஹலோ. ஏய் வேதா, என்னாச்சு? மல்லிகா விஷயத்தை பத்தி நாகராஜ் கிட்ட பேசுனியா? வேதா என்னாச்சு? ஏன் அழுவுற? ஐயோ ப்ளீஸ் நீ அழாத. இப்ப எங்க இருக்க? வீட்லயா? சரி நீ அழாத. நீ உடனே கிளம்பி பொன்னியம்மன் கோவிலுக்கு வா, நான் அங்க வந்துடுறேன். என்னாச்சு? எதுக்கு வேதா அழறா? என்னாச்சு? நாகராஜ் என்ன சொன்னாரு? அவ உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது எதுன்னு போய் மேல போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் ப்ளீஸ் அழாதடி. எப்படி நீ அழாம இருக்க முடியும்? எவ்வளவு நம்பின தெரியுமா அவரை? ப்ளீஸ் வேதா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நம்ம கோவில்ல இருக்கோம். உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அழாத ப்ளீஸ். கண்ட்ரோல் பண்ணலாம் தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. அவருக்கு எல்லாமே நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்ன இப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. நீயே முதல்ல கர்ப்பத்துக்கு அவர்தான் காரணம்னு முடிவு பண்ணாத. ஒருவேளை நீ அவர்கிட்ட மல்லிகா கர்ப்பத்தை மறைச்ச மாதிரி அவரு உன்கிட்ட மறைச்சிருக்கலாம்ல. புரியலையா? நீ எதுக்கு மல்லிகா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த நாகராஜ் கிட்ட சொல்லாம மறைச்ச? மல்லிகா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, நாகராஜ் கிட்டயும் அவ அதே மாதிரி சொல்லிருக்கலாம்ல. மல்லிகாவுக்கு தான் எனக்கு தெரியுமே. அதத்தான் நானும் கேக்குறேன். மல்லிகாவுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் வேதாவுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நாகராஜ் கிட்ட அவ சொல்லல? இத பாரு வேதா, மல்லிகா ஏதோ பிளான் பண்ணி உங்க 2 பேர்கிட்டயும் கேம் விளையாடிட்டு இருக்கா. ஏன்டா தலையில என்ன வைக்கலையா? வச்சிருக்கேனே மாமா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க. சிவகாமி, சிவகாமி. சே, வயசானாலே ஞாபகம் மருதி அதிகமாயிடுது. நான் தான் அவளை மார்க்கெட்டுக்கு அமிச்சேன், அதையே மறந்துட்டேன். காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? சுமாரா போடுவேனா? அதெல்லாம் எதுவும் வேணாம் மாமா. கல்பனா இப்போ எந்த சேஞ்சும் இல்லை மாப்பிள்ள. அவ கோவம் இன்னும் தீரல. ஏதாவது பேச போனா கூட பட்டுன்னு மூஞ்சி லட்ச மாதிரி ஏதாவது சொல்லிடுறா. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு தோணுது. சீக்கிரத்தில் சரியாகிற விஷயமா தெரியல. கொஞ்சம் டைம்னா எவ்வளோ? எனக்கு சொல்ல தெரியல மாப்பிள்ள. ஜாதகப்படி உங்கள் 2 பேருக்கும் டைம் சரியில்லாததால 8 மாதத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அவ்வளோ டைம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. அவ்வளோ நாளா? சத்தியமா என்னால் இருக்க முடியாது மாமா. மாப்பிள்ள செத்துருவோம் மாமா. என்ன மாப்பிள்ள? கல்பனா என்ன மன்னிப்பாளா இல்லையாங்கிற மனக்குழப்பத்தில் இப்போவே நான் செத்து தான் பழைச்சிட்டு இருக்கேன். புரியுது மாப்பிள்ள, ஆனால் கூடவே இருந்தப்போ அவ அருமை தெரியல. இல்லாதப்பதான் அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுன்னு தெரியுது மாமா. என் மனசு பூரா இப்ப அவ மட்டும்தான் இருக்கா மாமா. என்னால அவளை பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ள, ஆனா நான் செஞ்சது மிகப்பெரிய துரோகம் தான் மாமா, இல்லைன்னு சொல்லல. எனக்கு என்ன தண்டனை வேணா தரட்டும், ஆனா அவளை பிரிஞ்சு வாழற தண்டனை மட்டும் எனக்கு வேணாம் மாமா. நான் செஞ்ச தப்புக்கு லைஃப் ஃபுல்லா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா அவ ஏன் கூட இருக்கணும் மாமா. ப்ளீஸ் மாமா,
அவ எங்க இருக்கா? நான் அவகிட்ட பேசணும். அவள் வீட்டில் இல்லை மாப்பிள்ள, கோயிலுக்கு போகணும்னு சொன்னான். இன்னைக்கு தான் அதிசயமாக ரூமை விட்டு வெளியே வந்தா. சரி கோயிலுக்கு போனால் மனசு மாறும், ஏதாவது ஒரு நல்லது நடக்காதான்ற நப்பாசையில் நானும் அவளை கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். எந்த கோயில் மாமா? அம்மன் கோயிலுக்கு. சரி, நான் அங்கே போய் அவளை பார்க்குறேன். சாரி மாப்பிள்ள, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்போ போய் அவளை பார்க்குறது எனக்கு சரியாக படலை. ஏன் மாமா? அவள் உங்கள் மேலே எக்கச்சக்க கோவத்தில் இருக்கா மாப்பிள்ள. நீங்கள் போய் அவளை பார்த்து பேசி அவள் கோவத்தில் ஆடக்கூடமா ஏதாவது சொல்லி உங்களுக்கு கோவம் வந்து ரசாபாசமாக எதுவும் ஆடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அவ என்ன சொன்னாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எனக்கு கோவமே வராது. ஏன்னா நான் கோவப்படுற தகுதியே இழந்துட்டேன் மாமா. வர மாமா. மாப்பிள்ள, வேதா, காலையில இருந்து எங்க போயிருந்த? நான் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏய், கோயிலுக்கு போயிருந்தியா? சொல்லிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன்ல.